நாளுக்கு ஒரு வார்த்தை. நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. யாக்கோபு 1:4. இங்கே நம்ம ஒன்றிலையும் குறை இல்லாமல் பூரணராக நிறைவுள்ளவர்களாக இருக்கும்படி இந்த பொறுமை நம்மளை பூரண கிரியை செய்து அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வாசித்தோன்னா நம்ம ஏதாவது ஒரு பாவத்தில் அகப்படும் போது, சோதனையில் அகப்படும் போது நமக்கு விசுவாசத்தில் நம்ம ரொம்ப டவுன் ஆயிரும். இது நடக்குமா, அது நடக்காதா, இது ஆண்டவர் நமக்கு செய்வாரா மாட்டாரான்னு சொல்லி விசுவாசத்தில் நம்ம டவுன் ஆயிரும். அந்த நேரத்தில் ஆண்டவர் நமக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்குறார். இந்த பொறுமை தான் நமக்கு நிறைவானதை கொடுக்குது. இந்த பொறுமை தான் நம்ம ஒன்றிலையும் குறைவில்லாமல் இருக்கும்படி, எல்லாத்துலேயும் பூரணராக இருக்கும்படி, நிறைவுள்ளவர்களாக இருக்கும்படி நம்மளை பூரண கிரியை செய்துன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கு கூட அந்த பொறுமை எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்போமா? தேவனுக்கே மகிமை உண்டாவதாக.